2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது வறுந்துட்டுருக்கும்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். 1.5 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அதோட 4 காஷ்மீரி சில்லியும் நான் சேர்த்துக்கிறேன். நார்மல் நீட்டு சில்லியை ஒரு 3 சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி தக்காளி இல்லாததுனால இது நல்ல கலர் கொடுக்கும். அந்த நார்மல் சில்லி நல்ல காரத்தையும் கொடுக்கும். ஸோ இதனால நல்ல காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த காரம் உங்களுக்கு நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு அதோட ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். 1/4 நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 25 மிளகை நான் சேர்த்துக்கிறேன். அது போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெடிச்சிட்டு இருக்கும்போது 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சதை நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன்.